கேபி எப்போ ஆரம்பிச்சது? கேபிய ஆரம்பிச்சவர் யாரு? கேபிக்கும் பாரம்பரியத்துக்கும் என்ன தனித்துவம்? எப்படி நீங்க வேறுபடுத்தி காட்டுறீங்க? அப்படின்ற ஒரு பதிவு தான் இது. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கேபினா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கேபிய ஆரம்பிச்சவர் வந்து உயர் திரு கிருஷ்ணமூர்த்தி பதந்தி அப்படின்னு. இந்த பதந்தி அப்படின்றது என்னன்னா முறைன்னு அர்த்தம். அப்போ இந்த கிருஷ்ணமூர்த்தியோட முறைதான் இந்த உயர்கணித சார ஜோதிடம். அத வந்து நம்ம ஷார்ட்கட் பண்ணி தான் கேபி அப்படின்னு சொல்றோம். அவருடைய பேர்ல இந்த பதந்தி அப்படின்னு சேர்த்து கேபி அவருடைய முறை உயர்திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய முறை அப்படின்றதுக்காக தான் இந்த கேபி அப்படின்னு சொல்லிட்டு அத ஷார்ட்கட் பண்ணிருக்காங்க. இவர் வந்து எப்ப பிறந்தாரு, இவர் எங்க இருந்தாரு அப்படின்னா, இவர் வந்து சென்ற நூற்றாண்டுல வாழ்ந்தவர் தான். அதாவது இவருடைய பிறந்தது வந்து 1908ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் 1908ஆம் ஆண்டு இவர் பிறந்திருக்காரு. பிறந்துட்டு இவர் இந்த ஸ்கேபி சார ஜோதிடத்தை முறையே எப்ப கொண்டு வந்தாரு, எப்ப கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னா, அது வந்து 1965ஆம் ஆண்டு. 1965 ஆண்டுலதான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த நாள் தான் நம்ம அந்த கேபி உயர்கணித சார ஜோதிடம் உருவான நாளாக நம்ம நினைச்சிடலாம். இதுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து பாரம்பரியத்தெல்லாம் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு அதுல சரியா பலன் எடுக்க முடியல. அப்ப ஏதோ அவர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ரிட்டையர் ஆகிற நேரத்துலதான் அவருடைய 57வது வயதுலதான் வந்து அவர் இந்த கேபிக்குள்ளேயே வராரு. வந்து இது இப்படி சரியா வரலையே, சரி நட்சத்திரங்களை வந்து ஏன் 9 பாகமா பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அதற்கு பலன் எடுக்க முடியுதா என்று பார்த்து அதை சரி பண்ணி நமக்காக ஒரு முறையை கொடுத்திருக்கிறாரு. இதுதான் வந்து உயர்கணித சார ஜோதிடம், கேபி உயர்கணித சார ஜோதிடம். இது மாதிரி 65ல வந்து ஆய்வு செய்யும் போது இவர் எத்தனை ஆண்டுகள் ஆய்வு செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெறும் 7 ஆண்டு காலம் தான் ஆய்வு செஞ்சிருக்கார். ஏன்னா அவர் வந்து 1972ஆம் ஆண்டு அவர் வந்து மரணம் அடைந்துட்டார். சோ அதனால இவர் வந்து 7 வருட காலம் தான் வந்து இவர் வந்து ஆய்வு செஞ்சிருக்கார். இப்படி ஆய்வு செய்யும் பொழுது இந்த நட்சத்திரங்களை 9 பாகங்களாக பிரித்து அதை மட்டும் செஞ்சு நமக்கு இந்த கேபி சார ஜோதிடத்தை இந்த மாதிரி தசாவுக்கு ஈக்கலாக இந்த நட்சத்திரங்களும் பிரிக்கணும். பிரிச்சா நம்மளுடைய பலன்கள் துல்லியமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாரு. 7 ஆண்டு காலம் ஆய்வு செய்து இந்த முறையை நமக்கு கற்று தந்தவர். அந்த முறையை நமக்கு எல்லோருக்கும் பொக்கிஷமாக தந்தவர் நம்முடைய கணித மேதை பேராசிரியர். இந்த நேரத்துல கண்டிப்பா நம்ம அவர் அனைவரையும் நம்ம ஜோதிடம் படிக்கிற மாணவர்கள் தலை வணங்கி அவரை வணக்கம் செலுத்தணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எளிய முறையில ஜோதிடத்தெல்லாம் ஒரு அதாவது துல்லியமா நம்ம வந்து பலன் எடுக்கக்கூடிய இதை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அதை செஞ்சு நமக்கு வழிகாட்டி இருக்காரு இல்லையா, அதற்காக அவருடைய ஒரு கணித மேதை. அவர் பெரிய ஒரு ஜோதிட வித்தகர், வல்லுனர், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த ஐயாவை இந்த